நல்ல கல்வி கிடைக்கிறதா, படித்தால் வேலை கிடைக்கிறதா, ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது எல்லாருமே வீதியில் நின்று போராடுகிறார். வீதியில் நிற்பவன் கொலைகாரனும் திருடனும் கொள்ளைக்காரனும் அல்ல. அறிவை கற்பிக்கிற ஆசிரியர், உயிரை காக்கிற மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளர், உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன், துப்புரவு பணியாளர், செவிலியர்கள், மீனவர்கள் எல்லாரும் வீதியில் நிற்கிறோம், போராடும். இந்த பிரச்சனைகளை எப்படி பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகளை தந்தவர்கள் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர முடியும். எப்படி? எல்லாருமே போராடும் போது கோவப்படுறாங்க, ஆட்சிக்கு எதிராக கத்துறாங்க, முழக்கமிடுறாங்க. ஆனா திருப்பி அதை வச்சு ஆட்சிக்கு வந்து அது எப்படி? அப்ப எந்த இடத்தில் சிக்கலுக்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை நமக்கு இருக்கு. அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றான். ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்தால், அநீதியான ஆட்சியை செய்தால், கொடுமையான ஆட்சியை செய்தால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பல்ல, அது அவன் குற்றம் மட்டுமல்ல, அவனை அந்த ஆட்சியில் அமர செய்த மக்கள் தான் குற்றவாளிகள், அவர்களும் பொறுப்பு. அப்ப இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏன்னா பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி நாம் வெல்ல வைப்பதுதான் பெரிய குற்றம், சமூக குற்றம், தேச துரோக குற்றம். அது வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்களும் அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் தம்பி தங்கைகளும் சிந்திச்சுப்பாங்க. இந்த தேர்தலை சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி, இது எல்லாவற்றையும் இந்த மயக்கங்களிலிருந்து வெளியே வந்து ஆய்ந்து அறிந்து தெளிந்து எது சரியானது, என் அன்பு சொந்தங்களிடத்தில் சொல்லுவேன், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். எது சரியானது, எது ஒன்றிலும் நீங்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள், சரியானதைத்தான் தேர்வு செய்வீர்கள். உங்கள் மகனுக்கு பெண் பார்க்க போனால் நல்ல பெண், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, உடை எடுக்க போனால் நல்ல உடை, நகை வாங்க போனால் நல்ல நகை, உணவு உண்ண போனால் நல்ல உணவு, எல்லாவற்றையும் நல்லது. அலைபேசியா செல்போனா நல்லது, புதுசு, எல்லாவற்றிலும் புதிது ஒன்றை, சிறந்த ஒன்று, நல்ல ஒன்றை தேடி 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 தேர்வு செய்கிறீர்கள். மக்கள் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த நாட்டையே ஒப்படைக்கிறோம். இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தையே அவரிடம் ஒப்படைக்கிறோம். அது எப்படிப்பட்ட தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் ஆய்ந்து அறிந்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். இந்த தேர்தலில் இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று பேசுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். நீங்களே வழியாக மாறுங்கள். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக நாங்களே பாதையை தேடாமல் நாங்களே புதிய பாதையை உருவாக்கி பயணித்து வருகிறோம். 15 ஆண்டுகளாக, அது 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலிலே, தேர்தல் களத்திலே. ஏனென்றால் நமக்கு இருக்கிற வீழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உரிமை இழந்த மக்களுக்கு இருக்கிற கடைசி விடுதலை அரசியல் விடுதலை தான், வேறு வழி இல்லை. அதனால்தான் இந்த தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து நிற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து 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 நிற்கிறோம். முதல் தேர்தலில் 2016 4.5 லட்சம் வாக்கு, 1.1 தான். அப்படி 1.1 4 லட்சம் கட்சி வாக்கை வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்ததே இல்லை. உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை. 1.1 வாக்கை வைத்த கட்சி வளர்ந்தது. சிதைந்து அழிந்திருக்கும் கட்சி, கலைஞ்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி நிகழ்ச்சி கலைஞ்சு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் மறுபடியும் தனித்து 2019 இந்திய நாட்டை யார் ஆள்வது என்ற போட்டியில் பங்கு பெற்றோம். 18 லட்சம் வாக்கு, 4 லட்சம் எங்க இருக்கு, 18 லட்சம் வாக்கு எங்கே இருக்கு? திருப்பி 21 போட்டிட்டோம். எல்லாம் புதியவர்கள், வாக்குக்கு காசு இல்லை, சாதி சொல்லவில்லை, மதம் சொல்லவில்லை, சாராயம் கொடுக்கவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை, எதுவும் இல்லை. பெரிய பெரிய அமைச்சர்கள் மகனோ மந்திரி மகனோ கிடையாது. சாதாரண பிள்ளைகள் 30 லட்சம் வாக்கை இந்த எளிய பிள்ளைகளுக்கு தந்து மக்கள் திமுக அதிமுகவுக்கு அடுத்து 3வது பெரிய கட்சியாக வளர்த்தார். திருப்பி 24 நின்றோம். புதிதாக ஒரு சின்னத்தை தந்தார். எங்கள் சின்னம் என்னவென்றே என் மக்களுக்கு தெரியாத போது மைக் சின்னத்தை கொடுத்தார்கள். கொண்டு போய் கத்தி கத்தி சேர்த்து 3வது 4வது வெற்றியிலே எங்கள் சின்னம் இருந்தது. அதிலே தேடி
இந்த எளிய பிள்ளைகளுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி தனித்த அங்கீகாரமற்ற ஒரு கட்சியாக 8.5 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை உயர்த்தியது என் மக்கள் தான். இப்போது என் சின்னத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பெட்டியிலேயே எங்களுடைய விவசாயி சின்னம் இருக்கு. முதல் பெட்டியிலே வைக்கக்கூடிய நிலைமையை தந்தது என் சொந்தங்கள் தான், என் பெற்றோர்கள் தான், என் தந்தை. இப்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தாலே விவசாயி அங்க இருப்பான். வாக்கு செலுத்தும் போது சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பாடை இட்லியோ தோசையோ பொங்கலோ ஏதோ ஒன்று குடிஞ்சு பாருங்க. இந்த தட்டுக்கு இந்த பொங்கல் எப்படி வந்துச்சு, இட்லி தோசை எப்படி வந்துச்சு, தந்தவன் யாருன்னு யோசிங்க. அரிசி கடையில் வாங்கணும், உளுந்து பருப்பு கடையில் வாங்கணும்னு சொல்லக்கூடாது. கடைக்கு யார் தந்தது? கடைக்கு காய்கறியா அரிசி பருப்பை யார் தந்தது? அது விவசாயி தான். எதுக்கு தலை குடிச்சு சாப்பிடணும்? உணவை தந்தவனுக்கு நன்றி செலுத்தான். ஒரு தடவை பாருங்க, உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கிறான். உணவிட்டவனை வீரா நினைக்க ஒரு தடவை நினைங்க. அவனுக்கு நன்றிங்கிற எண்ணத்தை கொண்டுகிட்டு வாக்குச்சாவடிக்கு வாக்களித்துக்கு போங்க. உங்கள் நன்றி அந்த எண்ணத்தில் உள்ளவன் முதல் பெட்டியில எங்கள் சின்னமா இருப்பான், விவசாயியா இருப்பான். அப்படின்னு பாருங்க. வாக்கை செலுத்த போகும்போது என்னுடைய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை பார்த்து விட்டு செல்லுங்கள். முகத்தை எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினால் நம் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர், படித்த கல்விக்கு ஏற்ற வேலை, பெண் பிள்ளைகள் பத்திரமாக வெளியில் சென்று வீட்டில் திரும்புகிற பாதுகாப்பு, எந்த சின்னத்துக்கு போட்டால் ஓட்டு போடுவதற்கு முன்னாடி கண்ணை மூடி உங்க பேர பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை நினைவுபடுத்தி பாருங்க. அப்புறம் உதயசூரியனுக்கு போட்டா தான் நல்லா இருக்குன்னா அங்க போடுங்க, ரெட்டலைக்கு போட்டா தான் நல்லா இருக்குன்னா அங்க போடுங்க. இல்ல விவசாயிக்கு போட்டா தான் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும் என்று தோன்றினால் விவசாயி எண்ணத்தை மாற்றுங்க.